அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா நல் வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம்னா, குரு பயிற்சி ஆக போகுது. இந்த குரு பயிற்சியில் பணம் மலையாக கொட்ட போகும் 4 ராசிகள். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பணம் மலையாக கொட்டக்கூடிய செல்வ யோகங்களை, பணமலை கொட்டித்தரும் செல்வ யோகங்கள் பெறக்கூடிய 4 ராசிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? கண்டிப்பாக சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் குடும்பத்திற்கு என்னென்ன நல்லது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும். பிரச்சனை தீரலையாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. வீட்டில் பையனுக்கு கல்யாணத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். அவன் எங்களோட பெரிய சண்டை போடுறான். அவன் சண்டை போடுறான்னு, அதாவது அவனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆயிர லட்சத்தில் மாமியாருக்கு ஆகாதியா வேணாம். ஆனால் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பொண்ணு பார்த்துருக்கேன். இந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 1000 லட்சத்தில் மாமியாருக்காக நீங்கள் அப்பா சொல்கிறாரு, அவர் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்றும் ஆகக்கூடாது, எனக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்க வேணாமா? 1000 லட்சத்திலும் மாமியாருக்கு ஆகாதா? எந்த அளவுக்கு உண்மை? அதாவது எத்தனையோ வருஷங்கள் பொண்ணு பார்த்து அலைஞ்சு ஒரு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு பயலுக்கு. அந்த பொண்ணு 1000 லட்சத்தினோட அவங்க அப்பா என்னடா 1000 லட்சத்தில் மாமியாருக்கு உங்கள் அம்மாவுக்கு ஆகாது, ஏன்னா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் ஒன்று ஆகலாமா, எனக்கு ஒரு பொண்டாட்டி வேணாமா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். ஐயா இந்த பொண்ணு தான் வேணுங்கிறா, 1000 லட்சம் மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, என்னங்க யாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி நான் பார்த்துட்டு எல்லா 1000 நட்சத்திரம் பிறந்தவங்க மாமியாருக்கு ஆகாதுன்னு கண்ணை மூடிட்டு ஒரு முடிவு பண்ணிட முடியாது. அந்த ஜாதத்தை பார்த்தேன். ஜாதத்தை பார்த்தாலும் மாமியாருக்கெல்லாம் எந்த வித பாதிப்பு வரப்போகிறது தைரியமாக முடியுங்க. ஆக பிரச்சனைகள் தீர வேண்டும். கல்யாணம் முடிச்சாச்சு, பையனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. அந்த பொண்ணு நல்லா பிடிச்சிருக்குன்னா கல்யாணத்தை முடிச்சா, ஐயா உங்கள் வீட்டுக்காரமாக ஒன்றும் பாதிப்பு வராது, தைரியமாக முடிங்க, பையனுக்கு முடிங்க, அவன் ஆசைப்பட்ட மாதிரி முடிச்ச நீங்கள் முடிச்ச 5 வருஷம் ஆச்சு, நல்லா இருக்கேன் பையன். அது மாதிரி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் கண்டிப்பாக உங்கள் குழப்பங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் தீர வேண்டும். அவரை பார்த்து அப்படியே நடந்து சொல்லணும். நல்ல திரும்ப சொல்கிறேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கழித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் என்பது ஒருபோதும் தப்பாது. ஏன்னா ஒரு நல்ல படியோ ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்கணும். நான் தப்பாக எடுத்த கணிச்சு சொல்லியாச்சுன்னு அந்த குடும்பத்தில் யாரை பார்த்து அப்படி செஞ்சு அப்படி ஆகிப்போச்சு, உள்ள வளர்த்து இப்படி ஆகிப்போச்சு வந்துடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துச்சு, அவரை பார்த்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எந்த பிரச்சனையானாலும், கல்யாணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொன்ன மாதம் கல்யாணம் முடியும், சொன்ன மாதம் வேலை கிடைக்கும், சொன்ன மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அதாவது சித்தர் வாக்கு ஜோதிடத்தை பொறுத்தளவு சரியாக கணித்து சரியாக சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், இங்கே சொன்னது அப்படியே நடக்கும் என்ற மீண்டும் ஒரு உறுதியான உத்தரவாதம். நடக்கலை அப்படின்ற பேச்சுக்கே இடமே இல்லை. சரி, இப்போ குரு பயிற்சி, அதாவது 1/5/2024 குரு பயிற்சியின் மூலம் பணம் மலையாக கொட்டக்கூடிய ஒரு 4 ராசிகள். முதல்ல பார்த்தீங்கன்னா மேசம். இந்த மேசத்துக்கு, அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ தனஸ்தானம் அப்படின்னு என்ன? காசு, வருமானம், பணம் கொட்டக்கூடிய ஒரு இடம் தான். வருமானம், தனம், வாக்கு, வருமானம். சரி, வியாபாரத்தினாலும் சரி, அதாவது 2ஆம் இடம் வாக்கு, கல்வி, வருமானம். வாக்கு, கல்வி, வருமானம், முன்னேற்றம். அதே நேரத்தில் மேசராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது சிறந்த செல்வ யோகங்களை பறிக்க 9ஆம் அதிபதி போய் 2ஆம் இடத்துக்கு வர்றார்.
அதே நேரத்தில் ஏற்கனவே முடக்கப்பட்ட பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அது வேற. அதாவது இந்த யோகத்தினால 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வருமானம், அதாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பொன் பொருள் செல்வம் வருமானத்தை அதிகமாக கொட்டி தரக்கூடிய இடத்துல இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது காசு பணம் நிறைய கொட்டும். அதான் பணம் விலையாக கொட்டும். அதே போல 9ஆம் அதிபதியை பதவியை கொடுத்து அது போல வருமானத்தை கொட்டும். 9ஆம் அதிபதி 9ஆம் பாக்கியம் அதாவது தன பாக்கியம் சொல்றாங்க. அந்த மாதிரி 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது மிகப்பெரிய செல்வ யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குரு பயிற்சியாக அமைகிறது. மேல் அந்த குரு பயிற்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அதாவது ரிஷபராசியில பயிற்சி அடைகிறாரு. அந்த ரிஷபராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை. மேலும் திருவோண நட்சத்திரம் அன்று, திருவோண நட்சத்திரத்துக்குரிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கு அது வலிமை அடையணும். வலிமை அடைஞ்சாதான் அந்த அன்னைக்கு நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக திருவோண நட்சத்திரம் அன்று சந்திரன் அந்த இடத்துல சுக்கிரனோட உச்சம் பெற்று, சுக்கிரனோட சேர்ந்து ஆட்சி பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரனோடு சேர்ந்து பயிற்சி ஆகும் பொழுது மேசராசிக்கு மிகப்பெரிய செல்வ யோகங்கள் ஏற்படும். சரி, அடுத்து ரிஷபம். இப்போ ரிஷபராசியை பயிற்சி அடைகிறார். அதாவது முதல் ராசி மேசம், காசு பணத்தை கொட்டக்கூடிய ஒரு பணம் வலையாக கொட்டக்கூடிய முதல் ராசி. அடுத்து ரிஷபம். ரிஷபத்துக்கு லாபாதிபதி, அதாவது 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு வரும்போது, அதாவது ஜென்மகுரு போய் பயப்படுறாங்க. அதை ஜென்மகுருன்னு ஒன்று சேரு. நீங்களும் மிகப்பெரிய செல்வத்தை பெறக்கூடிய அருமையான யோகமான குரு பயிற்சியாக ரிஷபராசிக்கு அமையக்கூடிய அந்த டைம், குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த உங்கள் ராசிக்கு அதிபதி ஆட்சி பெற்ற அந்த நாளில் குரு பயிற்சி ஆகும் கூட நிச்சயமாக காசு பணம் மழையாக செல்வங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையக்கூடிய அர்த்தம். பணம் வலை கூட்டும் 2வது ராசி ரிஷபராசி. அதே நேரம் ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி 8-11 தான். உங்களை 8ஆம் இடம் சாதாரண இடம் கிடையாது. தடையின்றி, அதாவது எந்தவித தடையும் இல்லாமல், பிரேக் இல்லாமல், அதாவது இன்னைக்கு சரியில்லை, நீ ஒரு வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு, ஒரு மாதம் இப்படி இருக்கு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தொடர்ந்து தடையில்லா வருமானத்தை கொட்டித் தருகின்ற, பணம் மலையாக கொட்டித் தருகின்ற அடுத்த ராசி தான் இந்த ரிஷபராசி. லாபாதிபதி உங்க இடத்துக்கு வராரு. அது குரு, அதாவது தனகாரகனே லாபஸ்தானாதிபதி ஆகி 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ பல வழிகளில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய காசு பணத்தை மலையாக கொட்டித் தருகின்ற ஒரு யோகம் இந்த குரு பயிற்சியில் ரிஷபராசிக்கு. ஏன்னா ரிஷபராசி தான் 11ஆம் அதிபதி லாபாதிபதியாக வர்றார். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து கடகம். பணமலையாக கொட்டி யோகத்தை பெறுகின்ற அடுத்த ராசி கடகம். கடகத்திற்கு 6, நல்ல கடகராசிக்கு 6, 9 கூறியவர். 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி. இது என்ன அர்த்தம்னா, 6ஆம் தொழில் மூலம், பதவியின் மூலம் நல்ல வருமானத்தை, மிகப்பெரிய செல்வ யோகங்களை பெறக்கூடிய பணம் வலையாக அடுத்து கொட்டி தருகின்ற ஒரு யோகத்தில் இந்த குரு பயிற்சியாக அமைவது கடகராசி. 3வது ராசியாக கடகராசி பணமலை கொட்டி தரும் குரு பயிற்சியாக கடகராசிக்கு அமைய போகிறது. ஏன்னா 9ஆம் வரி 11ஆம் இடத்துக்கு வர லாபஸ்தானத்துக்கு, கடகராசிக்கு லாபஸ்தானம். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அதாவது ரிஷபராசிக்கு லாபாதிபதி ரிஷபராசிக்கு வர்றது, கடகராசிக்கு 6, 9 குறிவர் 9ஆம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அதாவது நிறைய பல இடங்களிலிருந்து வருமானங்கள் வரக்கூடிய, எல்லா இடங்களிலிருந்து மொத்தமாக வருமானம் வரக்கூடிய ஒரு சிறந்த யோக பயிற்சியாக இந்த குரு பயிற்சி. பணங்களை கொட்டக்கூடிய அடுத்த ராசி கடகராசி. சரி, அடுத்து கன்னி. இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4, 7 கூறியவர். 4, 7 கூறியவர் 9ஆம் இடத்துல இருக்க, 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சிகிறார். அப்போ 9ஆம் இடம் செல்வ பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காசு பணம் வலை கொட்டக்கூடிய அடுத்த
ஒரு ராசி தான் அந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி காசு மலை பணமலையாக கொட்டக்கூடிய அடுத்த ராசி. ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியம். 4, 7 ரெண்டுமே கேந்திரஸ்தானம். 4ஆம் இடம் கேந்திரஸ்தானம், 7ஆம் இடம் கேந்திரஸ்தானம் போய் திரிகோணத்தில் போய் வலிமையாகுது. அப்போ அந்த 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 வலிமை அடையக்கூடிய அன்றைய தினம் கன்னிராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே போய் 9ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்று சுக்கிரன் அந்த குரு பயிற்சி அந்த இடத்த ரிஷபராசியில் பயிற்சி அடையுது. ரிஷபராசி கன்னிராசிக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். அதை அடுத்து பணமலையாக கொட்டக்கூடிய அடுத்த ராசி, இந்த குரு பயிற்சியின் மூலம் பணமலையாக கொட்டக்கூடிய அடுத்த ராசி கன்னிராசி. அதை மேசம், ரிஷபம், கடகம், கன்னி இந்த 4 ராசிகளும் பணம் மலையாக இந்த குரு பயிற்சி மூலம் பணம் மலையாக கொட்டக்கூடிய ஒரு சிறந்த அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசியாக அமைகிறது. சரிங்களா? அதை இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் இதுவே சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஏன் உங்களுக்கு சரியாக வரல, எவ்வளோ இந்த மாதிரி காசு பணங்களை ஏன் உங்களுக்கு வரல, தொழில் வருமானம் இல்லையா, காசு பணம் கொட்டலையா, உங்களுக்கு என்னன்னு பார்த்தோம். சரிங்களா? அதை நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்பட்டால் உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணும், என்னை பார்த்து நடக்கலை, சரியாகலை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, புத்திர பாக்கியம் இல்லை, சொத்து பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையெடுங்க. சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்னை பார்த்து சரியாக நடக்கல அப்படின்ற பேச்சே வரக்கூடாது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.